ஜீசஸ் இந்த விபத் மூலம் என்னை திருத்தி விட்டார். பணம் பெத்த கருவாடு பானைக்குள்ள இருக்கையில சாவட்ட கருவாடு மேவட்டம் போச்சான். அந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருந்தா எப்படி? நாங்களும் தான் இத்தனை நாள் அந்த தம்பி கூட பழகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன வெகல்பம் கூட கிடையாது. ஜமீனாச்சி எடுத்து சொல்ல. இங்க பாரு உஷா, இந்த காலத்துல கோபாலகிருஷ்ணன் மாதிரி ஆம்பளைங்க கிடைக்கிறதே கஷ்டம். முரண்டு பிடிக்காதடிமா. இதோ பாருமா, சந்தேகமே வாழ்க்கையா இருந்த குடும்பத்துல சந்தோஷத்தை உண்டு பண்ணியிருந்தேன் உன் புருஷன் கோபாலகிருஷ்ணன் தான். நீங்க எல்லாரும் அந்த ஆளுக்கு சப்போர்ட்டா? ஏமா சப்போர்ட் பண்றதுக்கு கோபாலகிருஷ்ணனுக்கு நாங்க என்ன அத்தையா மாமியா? ஏதோ ஒரே பில்டிங்ல இருக்கோம். நாங்களே இவ்வளவு தூரம் பேசும்போது உன் புருஷன் எவ்வளவு நல்லவன் நீயே தெரிஞ்சுக்கோ. ஏதோ கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஓடிட்டாளேன்னு அந்த அசிங்கத்தை மறைச்சிட்டாரு. அந்த ஒன்னையே மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை பழக்கிடாதம்மா. பிளீஸ் கிளம்புமா. அடுத்த ஜென்மத்திலாவது இந்த பாவி வயித்துல பிறக்காத. இருக்கிற ப்ராப்ளம் நமக்கு போதாதா? இது வேறயா? என்னடா அது? இந்த குழந்தை யாருதுன்னே தெரியல சார். குப்பை தொட்டில போட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் எவனாவது குப்பை தொட்டில குழந்தைய போட்டுட்டு இது என் குழந்தைதான் சொல்லியிருக்கானா? உண்மைதான் சார். ஆனா இது என் குழந்தை இல்ல சார். அப்ப என் குழந்தைன்றியா? அது எனக்கு எப்படி தெரியும்? இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. உன் மூஞ்சி முடி எனக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த குழந்தைய மறுபடியும் ஏதாவது ஒரு குப்பை தொட்டியில பார்த்தேன், அவனை அவனை முட்டி முட்டி தட்டி போடுவேன். ஜாக்கிரதை சார். நான் என்ன தப்பு? மரியாதையா குழந்தை எடுத்து வீட்டுக்கு போறியா இல்ல ஸ்டேஷனுக்கு வரியா? என் வீடு இந்த பக்கம் இருக்குது. போட போட. எவ்வளவு நேரமா கேட்கிறேன். அட்ரஸ் சொல்றா. என் குழந்தைய சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். அவங்க நல்லா இருப்பான். ரொம்ப நன்றிப்பா. வாமா வா. வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு புருஷன் முண்டாடி ஒன்னா சேர போறீங்க. நீங்க போங்க 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 போங்க. சுகர் எல்லாரும் அனுப்பிச்சிட்டு நீ மட்டும் இங்க நிக்கிற. நீ முதல்ல உள்ள போ. உள்ள அனுப்பிச்சிட்டு போலாமேன்னு ஓடி. ஏ ராஜா இல்ல செல்லாம் குடிமா. இல்ல இது இந்த குழந்தை என் குழந்தை இல்ல. அப்பா இதுக்கு ஒரு கதை சொல்ல போறல? ஆமா. இல்ல உஷா சொல்ற கேளு. நான் சொல்றத கேளு. உள்ள போய் 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி கையில குழந்தை? ஐயோ என்னப்பா பண்ண? அந்த பொண்ணு போயிடுச்சு. இல்லங்க இந்த குழந்தை என் குழந்தை நினைச்சிட்டு போறா. என்னப்பா குழந்தை? ஆண் குழந்தைங்க. யோ அறிவு கட்ட முண்டா. இப்ப அதையா கேட்டேன்? ஏப்பா இந்த குழந்தை ஏது? இது குப்பை தொட்டிக்குள்ள அனாதையா கிடந்தது. பாக்க பாவமா தூக்கிட்டு வந்துட்டேன். நீ என்ன கார்பரேஷன்ல வேலை செய்யற? குப்பை தொட்டில இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு வரதுக்கு எவ்வளவு தாஜா பண்ணி அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கோம். திடீர்னு குழந்தையோட வந்து நிக்கிறியா? ஐயா இதெல்லாம் தேராத கேசுமா. இதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ண பாரு. நம்மள எல்லாம் அவங்கவுங்க விதி. இப்படி செஞ்சுட்டானே அபிஷ்டு. ஏண்டா நான் உங்க அப்பனாடா? ஏண்டா நீ வேற என் உயிர் எடுக்கிற? இது ரொம்ப அநியாயமாப்ல. கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்களே தவிர இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ நீங்க வேற இப்பவும் சொல்றீங்க இது ஏன் குழந்தை இல்ல. இதுலயும் ஒரு குழப்பமா? எனக்கு எல்லாம் அப்படி வந்து அமைதுங்க. இந்த குழந்தை குப்பை தொட்டில இருந்தது. போலீஸ்காரனுக்கு போய் வீட்டுல கொண்டு போய் வச்சிருந்தேன். அந்த நேரம் பார்த்து உங்க பொண்ணு வந்து பார்த்துட்டு என்ன தப்பா நினைச்சிருச்சு. மாப்பிளைக்கு சோதனை மேல சோதனையா? வேதனை மேல வேதனைங்க. அப்பா அவர் சொல்றது எதையுமே நம்பாதீங்க. முதல்ல கல்யாணம் ஆனதை மறைச்சாரு, அப்புறம் ஒரு குழந்தை இருக்கிறத மறைச்சாரு. இன்னும் எதை மறைச்சிருப்பாரோ.
குழந்தையாவது குப்பை தொட்டியாவது நல்லாவே ரீல் விடுறாரு. சரியான ரீல் மண்ண. அப்பா நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்து கேட்டாலோ இல்ல யாராவது தத்து கேட்டாலோ நீங்க தாராளமா கொடுத்துடலாம். என்ன கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வரைக்கும் நீங்க கேட்ட மாதிரி இந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கான செலவு 400 ரூபாய் மாசம் மாசம் நான் கொடுத்துறேன். ஓகே, இதுல சைன் பண்ணுங்க. Gopalakrishnan, my son. Where is my son Gopalakrishnan? Where is my son Gopalakrishnan? எதுக்கு மிலிட்டரி வந்து கோபாலகிருஷ்ணனை தேடுது? சார், அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? No, 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 no. நான் பண்ண தப்புல தான் அவனே பிறந்தான். ஏன் மேடம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க? க்ளோஸா வாங்க, டீடைலா சொல்றேன். போன் பண்ணா மட்டும் வந்தா போதும். பேண்ட நல்லா மேல எடுத்துடுங்க. பீச்சே மூட். நல்லா ஒரே மாதிரி திரும்புங்கடா. Dear madams, Gopalakrishnan is my son. Gopalakrishnan हमारा बेटा. Gopalakrishnan. கோபாலகிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு அப்பா இருக்கிறதா சொல்லவே இல்லையே. எங்க ஃபேமிலிக்கு பப்ளிசிட்டினால பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நான் இவ்வளவு பெரிய கமாண்டோவா இருந்துட்டு அவ சின்ன குக்கா இருக்கறனால என் பையனுக்கு எப்பவுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது மட்டும் இல்ல, நான் சின்ன வயசுல இருந்து அவன மிலிட்டரிக்கு வாடா வாடான்னு ரொம்ப கம்பல் பண்ணதுனால அவனுக்கு மேல கோபம். அதனால இப்படி ஒரு அப்பா இருக்குது அவங்க சொல்லிருக்க மாட்டான். என்னால நம்பவே முடியல. இது உங்க ஜாடியாவே இல்ல, இது உங்க பொண்ணே இல்ல. கரெக்டா? கரெக்ட். இது என் பொண்ணே இல்ல, பொண்டாட்டி. ஓ, கிரேட் மிஸ்டேக். பரவாயில்ல பரவாயில்ல. மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன். என்ன ஒரேடியா பிளாட் ஆக்கிட்டீங்க? என் பையனுடைய பிளாட் எங்க இருக்கு? உங்க பையனுடைய பிளாட் மேல இருக்கு. ஆனா உங்க பையன் இப்ப அங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. என் பையன் வெளியே போயிட்டானா? சாவி கொடுக்கவே இல்லையா? என்னது இது திடீர் விஜயம்? வந்து மயிலாப்பூர்ல ஏதாவது வார் நடக்க போகுதா? ஆமா, எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்ன கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கமாண்டாவை நிக்க வச்சே பேசிட்டீங்க. தேங்க் யூ. நைஸ் பீப்பிள். நல்ல ஸ்மெல் இருக்கு. என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க? இல்லையா? கமாண்டோ கமாண்டோ. நீங்க வந்த விஷயத்தை சொல்லவே இல்லையே. என் பையன் குடும்பத்துல என்னமோ சரியில்லைன்னு சொன்னாங்க. அவன் என்ன லெட்டர் போட்டிருந்தான், அதான் சரி பண்ணிட்டு போறான்னு வந்தேன். பையன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் உங்க மிலிட்டரி அனுபவங்களை சொல்லுங்களேன் கேட்போம். அப்படியா? இன் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு. அப்பதான் நான் பிறந்தேன். அப்புறம் 1973 நான் மிலிட்டரியில ஜாயின் பண்ணேன். நான் கேட்டேன். ஏன் அங்க பேட்டரி வீக்கா? இங்க சொன்னாங்க கேட்காதா? அதுக்கு இல்லீங்க, கேள்வி கேக்குறதெல்லாம் ஆம்பளைங்க, நீங்க எல்லா பதிலையும் பொம்பளைங்க கிட்டே சொல்றீங்களே, எனக்கு திக்குது. பக்கத்திலேயே வேற. அவர் யாருங்க? கோபாலகிருஷ்ணனோட அப்பா? அவரை போய் தப்பா? தப்பாவது குப்பாவது நீங்க மேற்கொண்டு சொல்லுங்க. அதாவதுங்க 1973 நான் நீலிக்கோணாம்பாளையத்துல பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருந்தேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கே எனக்கு சரியா இருக்கும். ஏய், அங்க பாரு, ஒருத்த எட்டி பாக்குறத. பொறுக்கி நாய் பொம்பளைங்க குளிக்கிறத பாக்குறதே வேலையா போச்சு. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு பரபரப்பான வழக்கு. அந்த வழக்குக்கு நான் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டியதா இருந்தது. வழக்கம் போல ஆலமரத்துக்கு அடியில ஊரே கூடி இருந்தது. அது ஏங்க எப்ப பார்த்தாலும் ஆலமரத்தடியிலேயே பஞ்சாயத்தை கூட்டுறீங்க? ஐயோ, ஆலமரத்துக்கு அடியில பஞ்சாயத்து கூட்டுறதா நம்பூர் நேட்டி விட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்புறம் கூட்டத்துக்குள்ள இருந்த ஒருத்தன் இப்படியே ஆளாளுக்கு பாத்துட்டு இருந்தா எப்படி? யாராவது பேசுங்கப்பா. இப்படியே ஆளாளுக்கு பாத்துட்டு இருந்தா எப்படி? யாராவது பேசுங்கப்பா. அப்புறம் எம்எல்ஏ தீர்ப்பாயிருச்சு. இந்த நாய் நம்ம ஊர் பொண்ணு கிட்ட செஞ்ச வம்பு தும்புக்கு கரும்புள்ளி சிம்பிள் குத்தி ஊர் எல்லை வரைக்கும் ஓட ஓட விரட்டணும்பா. எல்லாரும் செருப்பு விளக்குமாறு எடுத்து தயாரா வச்சு. புரியலையே. அதாவதுங்க, அது அப்படித்தானுங்க. எங்க ஊரே ஒரு டைப்பான ஊரு. ஊருக்கே இவ்வளவு நல்லா தீர்ப்பு சொல்றீங்களே, நீங்க நாட்டுக்கும் தீர்ப்பு சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி ஊரெல்லாம் சேர்ந்து என்னை வான வேடிக்கையோட மிலிட்டரிக்கு வெளியே அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ஏன் அழறீங்க? ஏனுங்க? இல்லை, இப்ப எங்க ஊருக்காரங்க வழி அனுப்பிச்சு வச்சதை நினைச்சா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது.
உடம்பு நல்லா இருக்கு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், மிலிட்டரி அப்பா வந்துட்டாப்பா. அப்பா தலையில இல்ல டை, உனக்கு ட்ரைனிங் தந்த கை. ஏன்பா இங்கிலீஷ் தப்பு தப்பா பேசுற? ஏய் கத்தாத. இங்க வந்த உடனே மிலிட்டரியில நான் பெரிய கமாண்டோன்னு சொன்னேன். கழுதைங்க பூரா நம்பிட்டானுங்க. ஏன்பா போய் சொன்னேன்? இல்ல உனக்காக தான். எதுக்கு? நீயும் சமையல்காரன் நானும் சமையல்காரனா நம்ம ஃபேமிலியை வேண்டாம் மதிப்பான். மிலிட்டரியில நான் சமையல்காரனா இருந்தாலும் இந்த பிளாட்ல 4 நாளைக்கு கமாண்டா வந்துக்கிறேன். கண்டுக்காத விட்டுரு. அப்பா நம்ம புள்ளைய என்ன ரகசியம் பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், நான் வந்த உடனே இந்த பிளாட் ஜனங்க பூரா என்ன பிளாட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். பா இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? இல்லப்பா, உன்னோட இல்ல லெட்டர் படிச்சேன், மனசுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. பொண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் இவன் சைவமாவே இருக்கானுங்க. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே நான் சொல்றேன் மிலிட்டரிக்கு வந்துடுறான். நான் வாழ்றதுக்கு ஐடியா கேட்டா நீ சாகிறதுல ஐடியா கொடுப்ப. இல்லப்பா, வாழ்ந்தா நீ என்ன மாதிரி வாழணும். சரவண பவா இட்லிக்கு சங்கரா மீன் குழம்பு தொட்டுக்கணும். சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா சாப்பிட்டிருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லையே. கவலைப்படாதீங்க, நாளைக்கே நான் செஞ்சு தரேன். கமாண்டோ ஓ. கமாண்டோ. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? சின்னவா? ஆமாண்ணே, நான் தான் பேசுறேன். நீங்க பேசுறது காதுல கேட்கல, சத்தமா பேசுங்க. ஓவர் ஓவர். ரொம்ப ஜாஸ்தியா பேசினா எல்லாரும் கேட்டுருவாங்கடா. ஓவர் ஓவர். இப்ப கேக்குதுண்ணே. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓவர் ஓவர். சப்பாத்தி சுடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓவர் ஓவர். நோ நோ நோ, நம்ம தொழில சுடுறதுக்கு மட்டும் யோசிக்கவே கூடாதுடா. டப்பு டப்புன்னு சுட்டுரு. ஓவர் ஓவர். எத்தனை சப்பாத்தி சுடணும்னே? ஒரு நாளைக்கு 10 சுட்டா தாண்டா நம்ம கேப்டனுக்கு திருப்தி. கூட 2 சேர்த்து சுட்டினா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நானெல்லாம் ஒரு நாளைக்கு 15 சுட்டு தாண்டா இந்த ரேஞ்சுக்கே வந்திருக்கேன். சுடு சுடு. அடுப்பு சரியா பத்தலண்ணே. ஓவர் ஓவர். இதுக்கு ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நம்ம கேம்ப்ல பெட்ரோல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணு. என்னடா சத்தம்? கோழி கத்துதுண்ணே. ஓவர் ஓவர். உடனே கட் பண்ணிட வேண்டியதானே? கத்தியை தேடிக்கிட்டு இருக்கண்ணே. ஓவர் ஓவர். என்னடா டே, ஒரு ராணுவ வீரன் எப்பவுமே ஆயுதத்தை எதிர்பார்த்துட்டு கூடாதுடா. 2 கை எதுக்கு இருக்குது? கையாலேயே கழுத்து நெரிச்சு கொன்னுரு. ஓவர் ஓவர். சொல்றதுக்கு பாவமா இருக்குண்ணே. ஓவர் ஓவர். பாவ புண்ணியம் பாக்குறவங்க எதுக்குடா மிலிட்டரிக்கு வர்றீங்க? வேற தொழில் பார்க்க வேண்டியதானே? இத வர்றா, நம்ம கிட்ட ஒரு எதிரி மாட்டிட்டானா அவ துண்டக்கானா துணியக்கானான்னு ஓடுற வரைக்கும் விடக்கூடாது. டேய், கொல்றதும் சுடுறதும் தாண்டா நம்முடைய தொழில். பாவ புண்ணியம் பாக்குறவ பத்ரிநாத்துக்கு போ. அப்புறம் மிலிட்டரிக்கு வந்த கமண்டாவுடைய பேசுற மிஷினை நீங்க திருடிக்கிட்டு போனது அவருக்கு தெரியாம தொலைஞ்சு போச்சு நினைச்சுக்கிட்டு ஊரு பூரா தேடிக்கிட்டு இருக்காரு. டேய், அத பத்தி மட்டும் மூச்சு விட்டுறாத. அந்த ரகசியத்தை நான் வர்ற வரைக்கும் நீ தாண்டா கட்டி காப்பாத்தணும். சரிண்ணே சரிண்ணே. ஆமா, போன இடத்துல ஏதாவது ஃபிகர் பிக்கப் ஆயிருச்சா? ஓவர் ஓவர். இது ரொம்ப ஓவரா. கட் பண்ணிக்க போன. ஓவர். பாப்பா பீப்பா, ஷு. நம்ம கமாண்டோ இருக்காரு, நம்ம நாட்டை பத்தின சீக்ரெட் எல்லாம் வேற ஒரு ஆர்மி ஆபீசரோட போன்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒட்டு கேட்கறது பெரிய தேச துரோகம். அவர் கண்ணை மட்டும் நீங்க பட்டுட்டீங்கன்னா சுட்டு விடுவாரு. ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஒரே பையன், ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு கண்ணுக்கு கண்ணா கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்தி இருக்கோம். இல்ல கண்ணம்மா? ஆமாங்க. மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? கண் டாக்டர். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கு கூட ஒரு கண்ணுல பூ விழுந்திருக்கு. எந்த கண்ணில் பூ? ஐயா, மாப்பிள்ளைக்கு ஒரு கண்ணு தெரியாதா? தெரியும், ஆனா துறக்காது. மூடிக்கிட்டு இருக்கிற கண்ணு தெரிஞ்சா என்ன, தெரியலைன்னா என்ன? சோ, ஆளாளுக்கு மாப்பிள்ளை கிண்டல் பண்ணாதீங்க. பரவாயில்ல மாமா. கண்ணாடியம் பாட்டுறா கழுத. அந்த பொண்ணு பயப்படுது இல்ல?
இந்த பொண்ணு யாருங்க? அது என் பெரிய பொண்ணு. அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ, ஆயிடுச்சு. அப்போ சகல அது ஒரு சின்ன ரகலம். அப்படியா? சொல்லுங்க சம்பந்தி, நாங்க போய் சரி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறோம். அவர் வர்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறாரு. இந்த பொண்ணு தான் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கு. வாளா வெட்டியா ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கும்போது அதே வீட்டுல இன்னொரு பொண்ணை எடுக்கிறது கண்ணை திறந்துட்டே கிணத்துல விழுகிற மாதிரி. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல பெரிய பொண்ணை சமாதானம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சொல்லி அனுப்புங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்குவோம். இந்த மாப்பிள்ளை இல்ல, இன்னும் எத்தனை மாப்பிள்ளை வந்தாலும் நீ வாழா வெட்டியா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சி கல்யாணம் நடக்காது. அக்காவை திட்டாதம்மா. மூடுவாய. அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இவ கழுத்துல தாலி ஏற வரைக்காவது நீ உன் புருஷன் வீட்டுல இரு. உனக்கு புண்ணியமா போயிடும். இதை நான் எதிர்பார்த்தேன். இதை நான் எதிர்பார்க்கலையே. இப்படி என்ன பார்க்காதீங்கன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். நான் உன் நினைப்பு என்னால மறக்க முடியலையா ராசா? உங்க மனசுல என்ன ரோஜான்னு நினைப்பா? பொதுவா புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கைனாவே பொண்டாட்டி கோயிலுக்கு போலாமான்னா புருஷன் உடனே போயிட்டு வருமா, சினிமாக்கு போலாமா, போலாமே, மீன் குழம்பு வைக்கட்டுமா, வைமா. அது இல்ல. ஏங்க இந்த புடவை எனக்கு எப்படி இருக்கு? உன்னை விட உன் தங்கச்சிக்கு நல்லா இருக்கும். ஏங்க கோயிலுக்கு போலாமா? வேணாம், நீ பீச்சுக்கு போலாம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? வேணாம், போன மாசம் தான் போயிட்டு வந்தேன், அடிக்கடி போனா மரியாதை இருக்காது. இப்படி ஒரு 4:30 7:30 அப்படி இருந்தாதான் லைஃப்லயே ஒரு கிக்கு. ஏன்னா என்னையே எடுத்துக்க, நான் வந்து இந்த வீட்டுக்கு ஒரு 5000 செலவு பண்ணி பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். உன் மேல இருக்கிற ஊடல்ல தான் ஒரு 75,000 செலவு பண்ணி இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிக்கணும். எதுக்கு? எல்லாம் உனக்காக தான். என் டேஸ்ட். உங்க அவசரம் என் மனசுக்கு புரியுது மாப்பிள. அவ திரும்பிட்டே வந்திருக்காள தவிர திரும்பி வரல. அப்படின்னா அவ வாழாவட்டியா வீட்டுல இருக்கிறதுனால அவ தங்கச்சிக்கு வர மாப்பிள்ளை எல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டு போறாங்க. அதனாலதான் அவ இங்க வந்திருக்கா. அப்ப நீ எதுக்கு வந்த? உன்னை பாக்கத்தான் ராசா. என்ன பாட்டி சாப்பிட்டியா? எங்க என்ன பாட்டி இப்படி அடிக்கிறது? அடி வாங்குறதே மிலிட்டரி தான். அம்மா, பொம்பளைங்க ராஜ்ய கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னு தான் நான் தமிழ்நாட்டுக்கே தைரியமா வந்தேன். இப்படி பெண்ட கழட்டுறீங்கோ. அப்பா என்னாச்சுப்பா? பைசன் டின்னு கட்டிட்டாங்கடா. யாருப்பா இவங்க? என் சம்சாரம். ஐயா, என்னடா உன் டேஸ்ட் இவ்வளவு மோசமா இருக்கே? பக்கத்துல மகனே, குட் டேஸ்ட். சமையலுக்கு அப்புறம் சம்சாரத்தை தான் நீ சூப்பரா செலக்ட் பண்ணிருக்க. சூப்பர். அட பாவி, இப்படி ஒரு அப்பா இருக்கிறத சொல்லவே இல்லையே. அவர் எதைதான் சொல்லிருக்காரு இதை சொல்றதுக்கு? சொல்லாமலே இந்த அடி அடிக்கிறாங்களே. சொல்லியிருந்த ஆம்புலன்ஸ் தான். ஏமா, 1000 தான் உன் புருஷன் மேல உனக்கு கோவம் இருந்தாலும் அதுக்காக ஓன் மாமனார் இப்படி அடிக்கிறது? மருமகளே, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். நான் ஒரு பெரிய மனுஷன், இங்க இல்லாம பார்டர்ல இருந்துட்டேன். நான் மட்டும் இங்க இருந்தேன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. சரியான திருட்டு மொழி மகன், திருட்டு மொழி அப்ப. பாட்டி வா போலாம். மகனே, உன்னதான் சொல்றேன். உன்னதான் 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 நம்மள. ஓகே. தூங்கலையா மகனே? பாம் பிளாஸ்ட் ஆகிறது, பீரங்கி வெடிக்கிறது, ஃபயரிங் ஆகிறது, இப்படி வார்பீல்ல சத்தத்துக்கு நடுவுலயே படுத்து பழக்கமாயி போச்சா? இங்க சைலண்டா படுத்த தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா.
நீ ஒண்ணு பண்ணு, ஒரு 4 கட்டு பட்டாசு வாங்கிட்டு வந்து அந்த மூலையில வச்சு வெடி, அந்த சத்தத்திலேயாவது தூக்க வருதான்னு பாக்கலாம். ஏன்பா என்கிட்ட புதுசான விடுற? உனக்கு புழுவி யாருக்கிட்ட தான் புழுவுதுன்னு விவசாயம் எல்லாம் போயிருச்சு. எனக்கு என்னமோ உனக்கு கிராமத்துல கிடைச்ச வரவேற்பு இங்க டவுன்லயும் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவன் மண்டை காஞ்சி போய் மார்கழி மாசத்துல மொட்டை மாடல படுக்க வந்தா வந்து லொல்லு பண்ணிட்டு. ஆமா மகனே, எம் பொண்டாட்டி செத்து போயிட்டா, அதனால நான் மொட்டை மாடியில் படுக்கிறேன். உன் பொண்டாட்டி உசுரோட தான் இருக்கா, நீ ஏன் மொட்டை மாடியில் படுக்கிற? அதுக்கு அவ காலில் போய் விழ சொல்றியா? என்ன தப்பு? நான் மட்டும் உங்க அம்மா காலில் விழுகலினா நீ என்ன பேசிட்டு இருப்பியா? மகனே, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அரிசி அரிசியாவே இருந்தா அப்படியே மூட்டையில இருக்கும். அவிச்சோம்னா உடனே துண்டணும், வெச்சோம்னா பழசாயிடும். இப்பெல்லாம் பிச்சைக்காரனும் கூட பழசு வாங்குறது இல்ல. என்ன மேட்டர் ஃபேமிலியில 6 மணிக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? யோ, பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் படாருன்னு சொல்லிடலாம். 10 மாசம் சுமந்து பார்த்து அப்பனா போயிட்டேன். உங்ககிட்ட போய் பெட்ரூம் மேட்டர் சொல்ல முடியுமா? கரெக்ட், நீ டெலிகேட்டா ஃபீல் பண்ற எனக்கு புரியுது. ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு எனக்கு விவஸ்தை எல்லாம் கிடையாது. அதாவது உன் பொண்டாட்டிய பார்த்தாலே தெரியுது முரண்டு பிடிக்கிற மாடுதான்னு. ஆனா அதை இழுத்து புடிச்சு ஓட்டினா தான் ஏர் நகரும். ஏன்னா மிலிட்டரிக்காரன் ஏதோ துப்பாக்கி பீரிங் லெவலுக்கு ஐடியா கொடுத்து பார்த்தா இதை கட்ட வேண்டிய சொல்றேன். நோ நோ நோ, இது வந்து ஃபேமிலி மேட்டர். இத நேட்டிவிட்டியோட சொன்னோம்னா தான் ஒர்க் அவுட் ஆகும். காதை கொடு. கடிச்சிடாத. குடு. ஆ! ஐயோ ஐயோ, காதை கனவு கனவு. ஐயோ ஐயோ, அவளை போய் கட்டி பிடின்னு சொன்னா பெத்தத அப்ப காதையாடா கடிக்கிறேன். அதான் கிடைச்சது, ஒரே நார்து. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இரு இரு, குளிக்கும் போது எப்படி குளிப்ப? என்ன இப்படிதான்? அது இல்லப்பா, பாத்ரூம்ல எப்படி குளிப்ப? தாப்பால் போட்டு ஜட்டி போட்டு. அதுதான் தப்பு. யோ, நீ அப்பனாயா? நீ அப்ப நான் வேண்டாமா? ஆமாப்பா. சொன்னது செய்ப்போ. ஓ ஓகே.